அதாவது செங்கோட்டையன் வந்துட்டு அதிமுகல இருந்த பிரிந்து சென்றவர்கள் எல்லாம் ஒன்னா சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேட்டி கொடுத்தாரு. அது பரபரப்பாச்சு. அதற்கு பிறகு என்ன பண்ணாரு, எடப்பாடி பழனிசாமி அவர் எல்லா பொறுப்புகள்ல இருந்து நீக்கினாரு. அவர் மட்டும் இல்ல, அவருடைய ஆதரவாளர்களுடைய பொறுப்புகள்ல இருந்தும் நீக்கினாரு. இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல அடுத்த கட்ட அரசியலுக்கு வந்துட்டு இதை எப்படி நவுத்திடணும் அப்படின்னு யோசிச்ச செங்கோட்டையன் என்ன பண்றாரு, ஏற்கனவே அவர் சொல்லியிருந்தாரு, நான் ஓபிஎஸ் டிடிவி தினகரன் எல்லாம் சந்திச்சு பேசுவேன் அப்படின்ட்டு. அதுதான் இப்ப நடக்குது. சோ இவரால ஒதுக்கப்பட்டவங்க எல்லாருமே வந்துட்டு என்ன பண்றாங்க, அவங்களுடைய சக்தி, அவங்களுடைய அரசியல் சக்தின்றதை நிரூபிக்க எல்லாரும் ஒரே அணியா உருவாக போறாங்க. இப்ப ஓபிஎஸ், டிடிவி தினகரன், அதே மாதிரி செங்கோட்டையன், இவங்க 3 பேரும் சேர்ந்தாங்க அப்படின்னம்னா நிச்சயமா இவங்க வந்துட்டு ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு அரசியல் சக்தி ஆவாங்க. அதனால அதன் மூலம் அவங்க வந்துட்டு ஒண்ணு என்டிஏ கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவோட போலாம், அப்படி இல்ல விஜயோட போலாம். இது 2 தான் அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஆப்ஷன். அதனால அப்படியான ஒரு ஒருங்கிணைந்த செயல் திட்டத்தை நோக்கி தான் இவங்க பயணிக்கிறாங்க. அதுதான் இப்ப நடந்துகிட்டு இருக்குது. சார், ஏற்கனவே அதிமுக ஒன்றிணைய வேண்டும் என்று செங்கோட்டையன் குரல் கொடுத்து வந்திருந்தார். அது மட்டும் இல்லாமல் 15 நாட்கள் கெடுவும் அவர் விதித்திருந்தார். இதனால் அவர் பல்வேறு பொறுப்புகளில் இருந்தும் அவர் நீக்கப்பட்டிருந்த நிலையில அடுத்த கட்ட நகர்வு என்னவாக இருக்கும் என்று எதிர்பார்க்கலாம் சார்? இவங்க அநேகமா ஓபிஎஸ் செங்கோட்டையனும் சேர்ந்து அவங்க வந்துட்டு ஒரு கட்சியை ஆரம்பிப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதாவது அஇஅதிமுக எம்ஜிஆர் ஜெயலலிதா அப்படின்னு சொல்லிட்டு எம்ஜே அப்படின்னு சொல்லி போட்டு ஒரு கட்சி ஆரம்பிச்சு, அதோட வந்துட்டு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகமும் வந்துட்டு சேர்ந்து ஒரு அணி ஆக்கி, அந்த அணி வந்துட்டு ஒண்ணு விஜய் ஆப்ட் பண்ணலாம், இல்ல பாஜக வந்துட்டு சேரலாம். அப்படி சேர்ந்தாங்க அப்படின்னம்னா அவங்க வந்துட்டு இப்ப கொங்கு மண்டலம் இவர் இருக்கிறார் இல்லையா செங்கோட்டையன், அதனால அது மட்டும் இல்ல, அதிமுகலயும் செங்கோட்டையனுக்கு வந்துட்டு இன்னமும் சரியான ஆதரவு இருக்கு. இந்த ஒன்றிணைய வேண்டும் அப்படின்ற அவருடைய கருத்துக்கு பரவலான ஒரு ஆதரவு இருக்கு. அதனால அந்த அடிப்படையில வந்துட்டு இவங்க எல்லாம் ஒன்றிணையும் போது நிச்சயமா அவங்க வந்துட்டு அரசியல் ரீதியா, தேர்தல் ரீதியா வந்துட்டு எடப்பாடி பழனிசாமிக்கு எதிரான ஒரு பலம் வாய்ந்த சக்தியா அவங்க உருவாவாங்க. அவ்வளவுதான். அவங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்தாதான் வந்துட்டு திமுகவுக்கு எதிரான ஒரு சக்தியா வர முடியும். ஆனா இவங்க எல்லாரும் எடப்பாடி எதிர்ப்பு அப்படின்ற ஒரு நிலையில தான் இவங்க ஒன்றிணைக்கிறாங்க. அதனால இவங்களுடைய நிலைப்பாடு வந்துட்டு எடப்பாடி பழனிசாமியோட நிலைப்பாட்டுக்கு நேர் எதிரான ஒரு அரசியல் நிலைப்பாட்டுக்கு தான் போவாங்க. இணைப்புல வந்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு செஞ்சதுக்கு நன்றி சார்.